ஜெபிப்போம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துல நோக்கி துதிக்க ஜெபிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிர்மூலமாக இருப்பது உடைய கிருபை ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே, உடைய வேத வசனங்களை வாசிக்க தியானிக்க ஒரு மிஷனரி குறித்து தியானம் பண்ண கர்த்தாவே நீர் கிருபை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் பேசும், அடிமைகள் கேட்கிறோம், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்வதாக. இந்த நாளுக்கான வேத பகுதி நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 22 வசனங்கள் வரைக்கும். 300 வீரர்களுடன் அடைந்த வெற்றி. இன்றைய வேத வாசிப்பு நெகேமியா 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 7 வசனங்கள் வரைக்கும். மனப்பாட வசனம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். நான் படிக்கிறேங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரத்தில் உள்ள பெத்சிதா மற்றும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மெகோலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. இதுதான் அந்த நாளுக்கான மனப்பாட வசனம். இந்த கிதியோன் யுத்தத்திற்கு செல்லும் போது ஆண்டவர் 300 பேரை மட்டும் தெரிந்து கொண்டார். ஜனங்கள் எல்லாரும் ஆற்றண்டை கொண்டு போ, அவர்களை தண்ணீர் குடிக்க சொல்லு, அவர்கள் எப்படி தண்ணீர் குடிக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். கையில தண்ணியை எடுத்து வாயில குடித்தவர்கள் 300 பேர், அவர்களை தனியாக நிறுத்தினார். மீதி பேரெல்லாம் முழங்கால் படிட்டு வாயினால நாக்கினால நக்கி தண்ணீரை குடித்தார்கள். அவர்களை தனியா வைக்க சொன்னார். அப்போது கிதியோன் நினைச்சார், இவங்க 300 பேர் இருக்கிறாங்க, இவங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லிடுவார் ஆண்டவரே. இங்க அதிகமா இருக்கிறாங்க ஜனங்க, இவங்கள யுத்தத்துக்கு கொண்டு போக சொல்லுவார் ஆண்டவர் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இந்த கையில தண்ணி எடுத்து குடிச்ச 300 பேரை மட்டும் யுத்தத்துக்கு கொண்டு போனார். கிதியோனுக்கு ஒரே பயம் இருந்தாலும் ஆண்டவர் சொன்னாருன்னு கூட்டு போனார். அங்க ஆண்டவர் சொன்னபடி எக்காலங்களை ஊதும் போது அந்த எதிரியுடைய பாளையத்துல ஒருவரு பட்டத்தை ஒருவருக்கு விரோதமா ஆண்டவர் ஓங்க பண்ணியதுனால, எழும பண்ணியதுனால அவர்கள் ஒருவருக்கு விரோதமாக வெற்றுண்டு மடிந்தார்கள். கர்த்தர் அந்த இடத்துல கிதியோனுக்கு வெற்றியை கொடுத்தார். இதுதான் அந்த நாளுக்கான வேத வசனங்கள். சரி, இந்த நாளிலும் கூட ஒரு மிஷனரி குறித்து நாம் தியானம் பண்ண போகிறோம். அவருடைய பேர் ஆனி வாக்கர் ஆம்ஸ்டாங். ஆனி வாக்கர் ஆம்ஸ்டாங். இவர் ஜூலை மாதம் 11ஆம் தேதி 1850 மேரிலாந்து போல்டிமோவில் கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியா இருக்கும் பெற்றோர்கள், அதாவது பணக்கார வியாபாரியான தந்தைக்கும் பெருந்தன்மைக்கும் புகழ்பெற்று சமூக அநீதிக்கு குரல் கொடுக்கும் தாய்க்கும் பிறந்தவர் இந்த ஆனி வாக்கர் ஆம்ஸ்டாங். இவர் அதிகமாக படித்தவர். இவர் அதிகமாக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக, சமூக சீர்திருத்தத்திற்காக ஊழியம் செய்தவர். பெண்களுக்காக ஒரு மிஷன் சங்கத்தை நிறுவி அதற்கு நிதி திரட்டி WMU என்ற ஒரு இயக்கத்தை 1588 நிறுவினார். இவருக்கு வாக்குத்தத்த வசனம், வேத வசனம் என்னன்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் நான் படிக்கிறேன் கேளுங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன்
தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வாக்குத்தத்தை இவர் பிடித்துக்கொண்டு இவர் ஊழியம் செய்தார். அதாவது இவர் தென்னாப்பிரிக்கா பாப்டிஸ்ட் மிஷனரி சபையில வளர்ந்தவர், அதிகமாக படித்திருந்தார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல முக்கியமான ஊழியங்களை செய்த ஒரு தலைவர் ஆவார். இவருடைய கோட்பாடு நோக்கம் என்னன்னா, எங்கிருந்தாலும் ஊழியம் செய்யலாம் என்று நிரூபித்தார். நான் சிட்டியில இருந்தா தான் ஊழியம் செய்ய முடியும், கிராமத்துல இருந்தா தான் ஊழியம் செய்ய முடியும், இல்ல கிராமத்துல இருந்தா ஊழியம் செய்ய முடியாது, சிட்டியில தான் ஊழியம் செய்ய முடியும், சிட்டியில இருந்தா ஊழியம் செய்ய முடியாது, கிராமத்துல தான் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, செய்வாங்க, போவாங்க, வருவாங்க, ஊழியம் செய்வாங்க. ஆனா இந்த ஆனி வாக்கர் ஆம்ஸ்ட்ராங் எங்க இருந்தாலும், காட்டு பகுதியில இருந்தாலும் கூட ஊழியம் செய்யலாம் என்று நிரூபித்து காட்டியவர். கர்த்தர் கொடுத்த எழுத்தறிவு காலந்தை உபயோகப்படுத்தும் வண்ணமாக பெரிய மிஷனரி நிறுவனங்களுக்கு முனைந்தார். மக்களுக்கு பெரிய காரியங்களை தன் மனதில் கர்த்தர் கொடுத்தபடியே கர்த்தரின் உதவியோடு பல செயல்களை செய்தார். கர்த்தருடைய ஊழியர்கள் மீது தான் கொண்ட அன்பை விவரிக்கும் செயல்களாக அவருடைய விரல்கள் செயல்பட்டன. 1000க்கும் மேலான கடிதங்களை எழுதியுள்ளார். அநேகரை ஆச்சரியப்பட வைத்தார். ஆகவே ஆம்ஸ்ட்ராங் ஈஸ்டர் காணிக்கை என்ற சிறப்பான காணிக்கையை ஈஸ்டர் ஞாயிறு அன்று மிஷனரிகளுக்காக சேகரித்து அந்த காலத்திலேயே கொடுத்தார்கள், இந்த காலத்திலும் கொடுத்து வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர் 1893 மட்டுமே 17,719 அதாவது புத்தகங்கள், கடிதங்களை எழுதினார். அந்த அளவிற்கு இந்த ஆனி வாக்கர் ஆம்ஸ்ட்ராங் தனக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தி அநேக கடிதங்கள், அநேக புத்தகங்கள் எழுதி அநேகருக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தார். அது மட்டுமல்லாம இவருடைய ஊழியத்துல பல போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் கூட எந்த வகையான சவால்களையும் நாம் சந்திக்க நேர்ந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தில் உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று ஆனி வாக்கர் ஆர்ம்ஸ்ட்ராங்கின் வாழ்க்கை நினைவூட்டுகிறது. இந்த நேரத்தில் அவர் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் மேல நம்பிக்கையோடு கூட இந்த பிலிப்பியர் 4:19 வசனத்தை வாக்குத்தத்தமாக அவர் வைத்துக்கொண்டு அவர் ஒவ்வொரு நாளும் பல சோதனைகள், வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் மத்தியிலும் கூட அவர் ஊழியம் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அது மட்டுமல்லாத பெண்களுடைய வாழ்க்கையில கல்வி இல்லாமை, மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது, உடன்கட்டை ஏறுதல், இப்படி பல விதமான பெண்களுக்கான தடைகள், உபத்திரங்கள் இருந்தது. அதையெல்லாம் ஒரு மாற்ற வேண்டும் என்று சொல்லி பெண்களுக்காகவே ஒரு மிஷன் சங்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக பெண்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார். அதனால தான் அவருடைய நினைவாக ஆனி வாக்கர் ஆர்ம்ஸ்ட்ராங் ஈஸ்டர் காணிக்கை என்று சிறப்பான காணிக்கை அவர்கள் வசூல் பண்ணி அதை பெண்களுக்காகவே, பெண்களுடைய முன்னேற்றத்துக்காகவே செலவு செய்தார்கள். அதனால இந்த ஈஸ்டர் காணிக்கை என்ற உடனே கடந்த வாரத்துல தான் ஈஸ்டர் பண்டிகை நம்ம எல்லாரும் கொண்டாடி நாம் நினைவு கூர்ந்தோம். அதனால அந்த ஈஸ்டரை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு கதை ஞாபகம் வருது. அதாவது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அநேகர் உயிரோடு எழுந்தாங்க. எலியா உயிரோடு எழுப்பினார், எலிசா உயிரோடு எழுப்பினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காலத்துல கூட லாசர் உயிரோடு எழுப்பினார். ஞாயிறு விதவை மகனை உயிரோடு எழுப்பினார். ஒரு தலைவர் ஜபா தலைவனுடைய மகளை உயிரோடு எழுப்பினார். அதே போல அப்போஸ்தலர் காலத்திலும் கூட அப்போஸ்தலனாகிய பேதுரு தபித்தாளை
தொற்காலை உயிரோடு எழுப்பினார். அப்போஸ்தலனாகிய பவுல் மரித்து கீழே விழுந்த அந்த அதாவது ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்பினார். இப்படி பல பேர் உயிரோடு எழுப்பினார்கள். ஆனால் அவர்கள் மறுபடியும் மரித்து போய்விட்டார்கள். அதனால அவர்கள் உயிரோடு எழுந்தார்கள், மறுபடியும் மரித்து போனார்கள். அது உயிர்த்தெழுதல் என்று சொல்ல முடியாது. உயிர்த்தெழுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, மரித்த பிற்பாடு உயிரோடு எழும்பது மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரமாக எழுந்திருப்பது தான் உயிர்த்தெழுதல். அந்த மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்துல மறுபடியும் மரிக்காமல் இருப்பது தான் நிரந்தரமான உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுது. அது நம்முடைய வேத புத்தகத்திலும் உலகத்திலுமே யார் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் உயிரோடு எழுந்தார். மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்துல உயிரோடு இருந்தார். அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை கடந்த வாரத்துல நம்ம எல்லாரும் கொண்டாடினோம். ஒரு நாத்திகன், அதாவது ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி எதற்கு இருக்கிறது, யாருக்கு இருக்கிறதுன்னு சொல்லி அவன் ஆராய ஆரம்பித்தான், கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் நல்ல ஞானி, அறிவுள்ளவன், படித்தவன். அதனால உலகத்திலேயே யாருக்கு அதிகமான வல்லமை சக்தி இருக்கிறது கண்டுபிடிக்க வேண்டும் நினைத்து அப்படியே அவன் பார்த்து என்ன பண்ணான்னா, நெருப்பிடத்துல போனான், அக்னி இடத்துல. இந்த அக்னிக்கு தான் அதிகமான சக்தி இருக்கிறது, எல்லாவற்றையும் கொளுத்தி விடுகிறது, சாம்பலாக்கி விடுகிறது, இதற்கு முன்பாக எதுவுமே நிற்க முடியாது, அக்னி கிட்ட போனோம்னா பற்றி எரிந்து விடுகிறது, இதுதான் மிகப்பெரிய சக்தின்னு சொல்லி நினைச்சு அந்த அக்னி இடத்துல போய் கேட்டான், உனக்கு இவ்வளவு ஒரு பெரிய சக்தி இருக்குதே, உன்னையும் மிஞ்சி யாருக்கும் அந்த மாதிரி சக்தி இல்லை அப்படின்னு கேட்டானா. இது கதை. அப்ப அந்த அக்னியை சொல்லிச்சான், நீங்க சொல்றது உண்மைதான், எனக்கு அவ்வளவு சக்தி இருக்குது, நான் எதை வேண்டனாலும் எரித்து போட்டுருவேன், சாம்பலாக்கிடுவேன், ஆனா எனக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிதான். உடனே அந்த மனுஷனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, ஆச்சரியமாயிடுச்சு. அக்னி தான் மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் நினைச்சா, அது எனக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லுது அப்படின்னு வேற எந்த சக்தி இருக்குதுன்னு கேட்டான் அந்த மனுஷன். அப்ப அந்த அக்னி சொல்லிச்சான், எனக்கு மிஞ்சின ஒரு சக்தி தண்ணீர், நான் எவ்வளவுதான் பற்றி எரிஞ்சிருந்தாலும் தண்ணீர் என் மேல பட்டா நான் அப்படியே அணைஞ்சு போயிடுவேன், அதனால என்னை விட மிஞ்சின சக்தி அந்த தண்ணீருக்கு இருக்குது. அப்படியே அக்னியோட மிஞ்சின சக்தி தண்ணீருக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீரை போய் கேட்டானா. அக்னி இடத்துல கேட்டா, எனக்கு மிஞ்சின சக்தி தண்ணீர்னு சொல்லுது, உனக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்குதா, நெருப்பவே அணைக்கிற சக்தி இருக்குதா, நீதான் உயர்ந்த சக்தியா அப்படின்னு கேட்டானா. அதுக்கு தண்ணீர் சொல்லிச்சான், நீ சொல்றது உண்மைதான், நான் அக்னியவும் அணைத்து போடுவேன், எல்லாத்தையும் கூட அடித்து கொண்டு போயிடுவேன், ஆனா எனக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு. அப்படியா, உனக்கு மிஞ்சின சக்தி இருக்குதா, என்ன உனக்கு மிஞ்சின ஒரு சக்தி சொல்லு அப்படின்னா, எனக்கு மிஞ்சின ஒரு சக்தி சூரியன் அப்படின்னு. எப்படி நீங்க தண்ணி கீழே இருக்கிற சூரியன் மேல இருக்குது, எப்படி உனக்கு மிஞ்சின சக்தின்னு சொல்றேன்னா, நாங்க எவ்வளவுதான் தண்ணி இருந்தாலையும் இந்த சூரிய ஒளி, சூரிய வெளிச்சம், சூரிய அந்த காந்தி, அந்த உஷ்ணம் எங்க மேல பட்ட உடனே நாங்க அப்படியே ஆவியா போயிடுறோம், தண்ணீரே ட்ரை ஆகி போயிடுறோம், தண்ணீர்லாம் போயிடுறோம், அதனால எங்களுக்கு மிஞ்சின சக்தி அந்த சூரியனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லிதான். அப்ப அந்த மனுஷன் சூரியன் கிட்ட கேட்டாராம். தண்ணீரை கேட்டா, என்னை விட மிஞ்சின சக்தி சூரியனுக்கு இருக்குதுன்னு சொல்றான். ஆமா, நீங்க இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குறீங்க, ஒளி கொடுக்குறீங்க, அதாவது உஷ்ணத்தை கொடுக்குறீங்க, உங்களாலதான் பயிர் வகைகள் எல்லாம் முளைக்குது, தானியத்தை கொடுக்குது, மனுஷர்கள் எல்லாரும் வேலை செய்யறாங்க, உண்மையாகவே உங்களுக்கு தான் பெரிய சக்தி இருக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம். அப்ப அந்த சூரியன் சொல்லிச்சான், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா எனக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சூரியன் சொல்லிச்சான். அப்படியா, உங்களுக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்குதா, என்ன சக்தின்னா மேகம். மேகமா அப்படின்னா, ஆமா, நான் எவ்வளவுதான் உஷ்ணம் கொடுத்தாலும் ஒளி கொடுத்தாலும்
அந்த மேகம் என்னை அப்படியே மூடி விடுது, ஒளி கொடுக்காம செஞ்சிருது, இருளடை செஞ்சிருது. அப்போ என்னை விட மேகத்துக்கு தான் அவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு சூரியன் சொல்லிச்சான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மேகத்துக்கிட்ட போய் கேட்டார் அந்த மனுஷன். மேகமே, சூரியன் கிட்ட போய் கேட்டா என்னை விட சக்தி மேகத்து இருக்குதுன்னு சொல்றேன், அவ்வளவு சக்தி இருக்குதா உனக்கு அப்படின்னு கேட்டான். ஆமா, நீங்க தான் மழையெல்லாம் கொடுக்குறீங்க, சூரியனை கூட பூட்டி போட்டுறீங்களா, ஒளியை கூட இருளா மாற்றிறீங்களா, உங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குதா அப்படின்னு கேட்டான். அப்ப அந்த மேகம் சொல்லிச்சான், நீங்க சொல்லதெல்லாம் உண்மைதான், ஆனா என்னை விட பெரிய சக்தி ஒண்ணு இருக்குது, எனக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்குது. அது என்ன சக்தினா காற்று. நாங்க எவ்வளவுதான் மேகம் இருந்தாலும் இந்த காற்று அடிச்சுச்சேன்னா எங்களை வேற ஒருத்தர் எடுத்து கொண்டு போய் விட்டுது. எங்க மேல அந்த காற்று மோதினா இந்த மேகமே நாங்க கலைஞ்சு போயிடுறோம், காற்று எங்க மேல மோதினா மேகமே நாங்க இல்லாம போயிடுறோம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப அந்த மனுஷன் போய் காற்று கிட்ட கேட்டானா, மேகத்தை கேட்டா எனக்கு மிஞ்சின சக்தி காற்றுன்னு சொல்லுது, காற்று உங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குதா, நீங்க வீசும்போது மேகமே கலைஞ்சு போயிடுது, மரம் செடி கொடியெல்லாம் சாஞ்சு போயிடுது, அவ்வளவு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அது காற்று சொல்லிச்சான், நீங்க சொல்றது உண்மைதான், எனக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு. அப்படியா, உங்களுக்கு மிஞ்சின சக்தி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா மலை, அதாவது பர்வதம் அப்படின்னு சொல்லுது. என்ன எப்படின்னா, நாங்க கூட எவ்வளவோ நாளா எத்தனையோ முறை அந்த மலை மேல மோதி பாக்குறோம், அந்த மலை கொஞ்சம் கூட அசையாம அப்படியே நின்று இருக்குது. அதனால என்னை விட அந்த மலைக்குத்தான் சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப மலைக்கிட்ட போய் கேட்டானா அந்த மனுஷன், மலையே உங்க மேல காத்து எவ்வளவு மோதினாலும் கொஞ்சம் கூட அசையாம உறுதியா நின்று இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, உங்களை விட சக்தி வேற யாருக்குமே கிடையாது அப்படின்னு கேட்டான். அப்ப அந்த மலை சொல்லிச்சான், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா என்னை விட ஒரு பெரிய சக்தி ஒருத்தர் இருக்காங்க. அப்படியா, நீங்க தான் நல்லா உறுதியா கனமா உயரமா கெட்டியா இருக்கிற, உன்னை விட சக்தி யாரு இருக்கான்னா என்னை விட மிஞ்சின சக்தி மனுஷனுக்கு இருக்குது. அப்படியா, நீ இவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும் மனுஷன் சின்ன உருவமா இருந்தாலும் அவனுக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்றிய, எப்படி அப்படின்னா, ஆமா, அவன் வர்றான், அவன் வெடி வச்சு என்ன தகர்த்துறான், அவன் என்ன இந்த சின்ன சின்ன கல்லா மாத்திடுறான், கட்டுக்கல்லா மாத்திடுறான், ஜல்லிகளா மாத்திடுறான், பவுடரா மாத்திடுறான், என்னை கொண்டு போய் பூமி கடையில கூட பவுண்டேஷன் போடுறான்னு போட்டுடுறான், அஸ்திபாரம் போடுறான்னு போட்டுறான், வீடு கட்டிடுறான். அதனால என்னை விட மனிதனுக்கு தான் அதிகமான சக்தி இருக்குதுன்னு சொல்லி. அப்படியா அப்படின்னு சொல்லி மனுஷங்கிட்ட போய் கேட்டான். மனுஷன் சொன்னா, நீங்க சொல்லதான் உண்மைதான், ஆனா எனக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்குதுன்னு. நான், அப்படியா, உனக்கு மிஞ்சின ஒரு சக்தி எனக்கு என்னப்பா, சுனிதா வில்லியம் தான் கூட போயிட்டு விண்வெளியில எல்லாம் இருந்து 8 மாசம் இருந்து வந்தாங்க, அந்த மாதிரி மனுஷனுக்கு அவ்வளவு சக்தி இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, ஆமா ஆமா, ஆனா மனுஷனுக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தினா அதான் மரணம், சாவு அப்படின்னா. அப்படியா, ஆமா, நாங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் ஞானம் இருந்தாலும் ஆசை இருந்தாலும் அந்தஸ்து இருந்தாலும் விண்வெளிக்கு போய் வந்தாலும் இந்த மரணம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா எங்களால தப்பிக்கவே முடியாது. வியாதிக்கு தப்பித்துக் கொள்ளலாம், ஆனா மரணத்துக்கு தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஆனால என்னை விட மரணத்துக்கு தான் அதிகமான சக்தி இருக்கும். சரின்னு போய் மரணத்தை கேட்டானா, மரணமே மனுஷனு கேட்டா மரணத்தை அதிக சக்தின்னு சொல்றான், நீ எப்பேற்பட்ட மனுஷனையும் மரணம் என்ற அந்த இதுல விழுங்கிடுறேமே அப்படின்னு கேட்டா, ஆமா, ஆனா உண்மைதான், ஆனா என்னை விட ஒரு சக்தி இருக்குது. ஆமா, என்ன சக்தி, நீதான் எல்லாருமே மரித்து போக செய்யறமே, உன்னையோட சக்தி எதுக்குன்னா என்னையே விழுங்கி போட்ட, என்னையே ஜெயித்த ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஏசாயா 25:8 அவர் மரணத்தை விழுங்குவார். 1 கொரிந்தியர் 15 மரணமே உன் கூறு எங்கே, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று இயேசு கிறிஸ்து மரணத்தையே விழுங்கி, அவர் மரித்தாலும் கூட மரணத்தை விழுங்கி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் இதுவரைக்கும் மரிக்கவில்லை. அவர் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல அவர் மரித்தாலும் பிழைத்தே இருக்கிறார், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார்.
அதனால அவரை நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது, என்னை விட சக்தி இயேசு கிறிஸ்துக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மரணம் சொல்லிச்சான். அப்போதான் அந்த ஞானி, அந்த ஒரு நாத்திகன், அந்த ஒரு பெரிய மனிதன் தெரிந்து கொண்டானா, நாம எதோ இந்த உலகத்துல பெரிய சக்தி இருக்குன்னு நினைச்சோம், ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ சிருஷ்டி கர்த்தா. அவருக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது. மரணத்தையே வென்றவர், உயிரோடு எழுந்தவர், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லி அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறினான் என்று சொல்லி ஒரு கதை. அதனால கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம், அவருக்கு ஊழியம் செய்கிறோம். ஆகினால நாமும் கூட இந்த ஆனி வாக்கர், அந்த ஆம்ஸ்டாங் எந்த இடத்துல இருந்தாலும் ஊழியம் செய்யலாம், எந்த நேரத்தில் ஊழியம் செய்யலாம் என்று சொல்லி நிரூபித்து காட்டினார். அதை நாம் ஒரு மாடலாக வைத்துக்கொண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், சதா காலங்களில் அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம், ஊழியத்தை செய்வோம், ஆத்துமகளை ஆதாயம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துல ஆனி வாக்கர் ஆம்ஸ்டாங் குறித்து எங்களுக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தீர். கிதியோனை குறித்து ஒரு சில காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஆண்டவரே, கொஞ்சம் ஜனத்தை கொண்டும் வெற்றி கொடுக்க கர்த்தாவே உம்மால் ஆகும் என்று சொல்லி நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி. அதே போல ஆண்டவரே, உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த வல்லமுள்ள சக்தி நீர் ஒருவர் மட்டும் ஆண்டவரே, எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி அந்த மனிதன் தெரிந்து கொண்டது போல நாங்களும் தெரிந்து கொண்டு உங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூடர்ந்து ஊழியம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு வழிநடத்தும். ஆத்துமலை ஆதாயம் பண்ண கிருபை தாரும். அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். கல்வார் திருச்சி ஊழியங்களை ஆசீர்வதிங்க. நடத்துகிற தலைமுறைக்காய் ஆண்டவரே, அண்ணனுக்காக, அக்காவுக்காக, 3 மகளுக்காக, 3 மருமகளுக்காக, 8 பேர பிள்ளைகள் பேத்திகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, சோமலம் தாங்க. அதே போல அவருடைய பிரயாணங்கள் எல்லாம் உடைய பாதுகாப்பட்டும், அவர்களுக்கு ஆயுசினால பெருக பண்ணும். தீர்காச கட்டிகளோட சுகம்பலம் தாங்க. தேவைகளை சந்தி ஊழியத்துல ஒரு கருவியை பயன்படுத்தும். அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, ஹாஸ்டல் பிள்ளைகள் வார்டங்களை ஆசிரியர் சோமலம் தாங்க. கார்டன்ல வேலை செய்யற ஆசிரியர் சோமலம் தாங்க. டிரைவர்களை ஆசீர்வத்து ஆண்டவரே பத்திரமாய் வாகனத்தை ஓட்ட கிருபை தாரும். ஆண்டவரே, ட்ரெஸ் மெம்பளுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வாதம் சோமலம் தாங்க. ஸ்பான்சர்களுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வாதம் சோமலம் தாங்க. நன்றி ஆண்டவரே. கல்வத்தரிசி ஊழியக்கார குடும்பங்களை ஆசீர்வதிங்க. மிஷினரி குடும்பங்களை ஆசீர்வதிங்க. விசுவாசி குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கல்வத்தரிசி ஊழியர்கள் மூலமாய் ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஜூம் மீட்டிங்கை ஆண்டவரே ஆபரேட் பண்ணுகிற சாலமோன் பாஸ்டருக்காக மனை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வாதம் சோமலம் தாங்க. தேவநேசன் பாஸ்டருக்காக மனை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆசீர்வாதம் சோமலம் தாங்க. நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமன்றே மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.